கொஞ்ச நாளா சாச்சனாவோட அழுகைகள் பிக் பாஸ் வீட்ல இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த தேர்ட் ப்ரோமோல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா இந்த வாரம் அழுதுட்டாங்க. ஸோ இந்த அழுகைக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை போய் ஷாப்பிங் பண்றதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா யாருக்கும் சோறு இல்லாம பண்ணிட்டாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா சாச்சனாவோட மகிமைகள். ஆக்சுவலா எதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பண்ணாங்க, பாய்ஸ் டீம்ல சாப்பாடு இல்லை அப்படின்றதுக்காக அவங்களோட கருணை உள்ளத்தினால 2 கிளாஸ் அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் கொடுத்துட்டாங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமை வந்து காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக மொத்த கேர்ள்ஸ் டீமுக்கும் எதுவுமே இல்லாம பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே போவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி போயிருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து இதுவாயிருக்கு. இதுல என்னன்னா ஜாக்லினும் தான் போயிருக்காங்க, சாச்சனாவும் தான் போயிருக்காங்க. ஆனால் இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது சாச்சனாவை மட்டும் எல்லாம் அடி அடிக்கிற மாதிரி இருக்கு. எதனால சாச்சனாவை மட்டும் டார்கெட் பண்றாங்கன்னு தெரியல. மேபி சாச்சனா ஏதாவது அவங்க பண்ண மிஸ்டேக்னால தான் அந்த கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு அப்படின்னு தெரியல. பட் சாச்சனாவை போட்டு மொத்த பேர் பொழகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாம நீ தான் நக்கி நக்கி சாப்பிடுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை பார்க்கும்போது சாச்சனா இந்த விஷயத்தை இன்னுமே கரெக்ட் பண்ணிக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஷால் ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், சாச்சனா நீ வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கேம் ஷோக்கு வந்திருக்குன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. இங்கே வந்து ஒரு கேக்குக்காக நீ வந்து இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணிக்காத. ஏன்னா இந்த கேக்கு இந்த மாதிரிலாம் இப்போ அண்ணன் அவங்ககிட்ட கேக் கேட்கறது, இவங்க கிட்ட கேக் கேட்கறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ பண்ணும்போது உன்னை வந்து சின்ன பொண்ணா எல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு மெச்சூர்டான ஒரு பொண்ணா உன்னை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ நாளைக்கு நீ ஒரு பாயிண்ட் வைக்கும் போது உன்னை சின்ன பொண்ணா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால அதெல்லாம் பண்ணாத. உனக்கு கேக்குன்றது என்னது, கொஞ்ச நாள் இருக்க போற, அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நீ எவ்வளோ வேணா கேக் சாப்பிட்டு போற, யார் உனக்கு கேட்க போறா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வச்சாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அது வேலிடான பாயிண்ட் தான். ஏன்னா சாச்சனா இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் இந்த மாதிரி ஒரு கேம் ஷோக்கு வந்துட்டு ஒரு 5 ஸ்டார் இருக்கும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அப்பா எனக்கு ஒரு 5 ஸ்டார் வேணுப்பா அப்படின்ற மாதிரி அன்பா கேட்டோன்னே அவர் பார்த்தீங்கன்னா அன்பில் உருகி மொத்த பேருக்கு 5 ஸ்டார் வந்து கொடுத்து விட்டாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாருக்கு கேக்குக்கு இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஏதாவது கேக் வந்துட்டா போதும் அருண் கிட்ட போயிட்டு அண்ணா நீ சாப்பிட மாட்டல நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எடுக்கிறது, இதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ண வைக்குதுன்னா ஓகே சாச்சனா ஒரு சின்ன பொண்ணாவும் ஒரு குழந்தைய வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க சாச்சனா நாளைக்கு ஒரு பெரிய பாயிண்ட் எடுத்து வச்சு ஒரு ஆர்குமெண்ட்டில் வரும்போது கண்டிப்பாக யாருமே கன்சிடர் பண்ணாமல் இன்னைக்கு மார்னிங்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட், அதாவது அருணுக்கும் மஞ்சரிக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் போச்சுல. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாச்சனா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க வருவாங்க, நீ அமைதியாரு அப்படின்ற மாதிரி அருண் ஆஃப் பண்ணுவார். ஸோ சாச்சனாவை அந்த அளவுக்கு ஆஃப் பண்ணுறாங்கன்னா அது காரணம் என்னது, அங்கே தான் சாச்சனா வச்சு பார்க்குறாங்க, ஒரு சின்ன பொண்ணாக பார்க்குறாங்க அப்படின்றது கிளியராக புரியுது. அப்போ அது சாச்சனாக்கு இப்போ வரைக்கும் புரியல. இந்த ஜாம் எடுத்து நக்கி சாப்பிட்றது, கேக்கு சாப்பிட்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு போய் விடுனா விஷால் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை வந்து ஒரு சின்ன பொண்ணாக தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்களே தவிர ஒரு எப்படி சொல்ற ஒரு கண்டஸ்டன்ஸ் கோ கண்டஸ்டன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க வராங்கன்னா அது வந்து காது கொடுத்து கேட்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இருக்காது. அதுதான் பார்த்தீங்கன்னா சாச்சனாக்கு நடந்துட்டு இருக்கு. வாயை கட்டணும்னு சொல்லுவாங்களே, அதை வந்து சாச்சனா இந்த வீட்டுக்கு வந்து பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுனாங்க, அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்டாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்த்துக்கோசம் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த கேக் விஷயம் ஸ்வீட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சாச்சனாவை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ப்ரோமோல ஸ்டார்டிங்கில் வந்து சாச்சனாவை திட்டுறாங்க. ஆனால் இவங்க எடுத்தது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது போல ஓகே யாருக்குமே எதுவுமே இல்லை அப்படின்னு பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. விஜய் சேதுபதி இந்த விஷயத்துக்கு வந்து சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணுவரா மாட்டாரு. ஏன்னா நேற்று ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சாச்சனா பண்றது ரூல் பிரேக். அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, நல்லா ஒரு ஹார்ஷான ஒரு வாய்ஸ் டோன்ல கேட்பாருன்னு பார்த்தா வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, நீ பண்றது விதிமீறல் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டா பேசுறாரு விஜய் சேதுபதி. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியல. இதுவே வேற யாரா பண்ணியிருந்தா முத்துக்குமரன் பண்ணியிருந்தா வச்சு வெளுத்து விட்டுருப்பார்ல. ஸோ இதுக்கு சாச்சனாக்கு அவர் பொண்ணுக்கு மட்டும் ஒரு நியாயம், மற்றவங்கள ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.